நம்பிக்கை செயல் வடிவம் பெறணும்னா பொறுமை மிக மிக அவசியம். ஒரு சில காரியங்கள் இன்ஸ்டண்ட்டாக நடக்கும், ஒரு சில காரியங்கள் பொறுமையை நம்முடைய எந்த அளவுக்கு நமக்கு பொறுமை இருக்குதோ அதை பொறுத்து தான் சக்ஸஸ் இருக்குது. ரொம்ப நாளுக்கு முன்னால் படித்த ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு தந்தை வயதான காலத்தில் இறக்கும் முன்னால் ஒரு சின்ன ஒரு உயிலை பிள்ளைங்கக்கிட்ட கொடுத்துட்டு போகிறார். அதில் என்ன சொல்கிறார், அவருக்கு ஒரு லேண்ட் இருக்குது. அந்த லேண்டில் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் அடியில் ஒரு புதையல் வச்சுருக்கிறேன். ஒரு ட்ரெஷர்னு சொல்லுவாங்க, புதையல் தானே, புதையல். ஓகேயா, அதை போய் நீங்கள் தோடி எடுத்துக்கோங்கப்பா, அது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பணத்துக்கும் விட ஜாஸ்தியாகவே அதில் நான் ஜுவல்ஸ்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லி உயிரை கையில் கொடுத்துட்டு இறந்து போயிடுறார். அவர் சின்ன பையன் பார்க்குறான், சரி அப்புறம் பார்த்துக்கலாம், இதில் இத்தனை வருஷத்தில் நம்ம பெரிய பணக்காரங்களாக ஒன்று இருந்தது கிடையாது, அப்பா சொல்கிறதுல உண்மையிலே நம்பிக்கை உண்மை இருக்குமா இல்லையான்னு தெரியலன்னு விட்டுடுறான். பெரிய பையன் அப்பா சொன்னதை நம்பி போயிட்டு என்ன பண்ணுறான், அந்த இடத்த கண்டுபிடிச்சி நிலத்தை தோன்றார். 1 அடி 2 அடி 3 அடி ஒரு 20-25 அடி தோண்டின அப்புறம் பெரிய பையன் என்ன பண்ணுறான், இது அப்பா ஏதோ நம்மளை ஏமாற்றிட்டாருன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வெளியே வந்துடுறான். அப்போ சின்ன பையனுக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வருது, அப்பா இது வரைக்கும் வாழ்க்கையில் நம்மகிட்ட பொய்யே சொன்னது கிடையாது, பெரிய பணக்காரராக இல்லை, ஆனால் அவர் இது வரைக்கும் பொய் சொன்னதில்லை, அவர் சொன்னால் உண்மை தான் இருக்குன்னு சொல்லி இவன் என்ன பண்ணுறான், அந்த 30 அடியிலேருந்து தோண்ட ஆரம்பிக்கிறான். 32வது அடியில் பொக்கிஷம் இருக்குது. இப்படி தான் சில நேரத்தில் நம்ம பொக்கிஷத்தை மிஸ் பண்ணிடுறோம். 1 மாதம் 2 மாதம் தொடர்ந்து ஜெபிக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு சந்தேகம் வருது, உண்மையிலே இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், அந்த நல்ல காரியத்தை நம்ம விட்டுறோம். அப்போது நம்பிக்கை மாத்திரம் இருந்தால் போதாது, நம்பிக்கை நிறைவடைவதற்கு பொறுமை மிக மிக அவசியமாக இருக்கிறது.